பங்களாதேஷில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தாரிக் ரஹ்மான் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கலிதாசியா அவர்களுடைய மகன் தான் தாரிக் ரஹ்மான். அவர் ஒரு கவர்மெண்ட்டை பங்களாதேஷில் ஃபார்ம் பண்ண போகிறாரு. 18 மாதம் இந்த இன்டரிம் கவர்மெண்ட்டை யூனுஸ் தலைமையிலான கவர்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. தாரிக் ரஹ்மான் அவர்கள் பங்களாதேஷனுடைய பிரதமராக இருக்கார். அஃபிஷியலாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவர் வெற்றி பெற்ற அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவருக்கு கால் பண்ணி பேசி எல்லாரும் உள்ளடக்கிய ஜனநாயக ரீதியிலான ஒரு வளர்ச்சி பங்களாதேஷ் அடையணும், அதுக்கு இந்தியா உதவி பண்ணும், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான கல்ச்சுரல் டைஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு பழமையானது, அதுவும் பலமான டைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இந்தியாவினுடைய அரசாங்கம் எதிர்பார்த்த ஒரு கவர்மெண்ட்டு தான் பங்களாதேஷ்லாம் வந்திருக்கு. ஏன்னா தாரிக் ரஹ்மான் அவர்களுடைய தாயார் இருந்ததுக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டைரெக்டாகவே போயிருந்தார். பிரதமரனுடைய கடிதத்தை அப்போ அவர் கொடுத்தாரு தாரிக் ரஹ்மானுக்கு. இந்த உறவு அப்படின்றது பங்களாதேஷ்லேருந்து ஷேக் ஹசீனா வெளியே வந்ததுக்கு அப்புறமே பிஎன்பி உடனான அந்த ஒரு உறவை இந்தியா புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியாவுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஜமாத் இஸ்லாம் இந்த எலெக்ஷனில் தோற்று போயிருக்காங்க. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஆதரவாக இருக்கக்கூடிய பிஎன்பி கட்சி ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷில் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு அரசியலாளர்களால் நம்பப்படுது. இது சம்மந்தமாக உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சம்மந்தமாக ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும், அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ அப்படியா? ஆமாடி.